15க்கு 15ல் ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது இந்த ட்ரையாங்கிளாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு அந்த பகுதியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட ஒரு பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா நீட்டாக அந்த கார்னர் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக்கி எடுத்துக்கிட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு அதே மாதிரி கரெக்டாக்கி எடுத்துக்கோங்க. கரெக்டாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்குங்க. இப்போ இதுக்கப்புறமா அடுத்து மேல் பகுதி இந்த மாதிரி பேப்பரை ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு மேல் பகுதி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கீழே வரைக்கும். அதனோட நெக்ஸ்ட் பகுதியும் அடுத்த பகுதியும் இதே மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சு அழகாக மடித்து எடுத்துக்கோங்க. அடுத்த பகுதி அதே மாதிரி இந்த முக்கை இந்த மாதிரி திருப்பி இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக அப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த இடையில ஒரு லைன் அப்படி சைடாக வருது பார்த்திங்களா, அதுக்கு நேர் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த அடியில் இருக்கிற லைன் முடிகிறது வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த பகுதி நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. இப்போது இதனோட அடுத்த பகுதியை இந்த மடக்கின பகுதியை திருப்பி இந்த மாதிரி வச்சு மடித்து விட்டுக்கோங்க. நமக்கு சென்டர் லைனும் கரெக்டாக நேரே வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பக்கம் பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதில் சைஸ் வேரியேஷன் இருக்கக்கூடாது, அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே முன்ன பகுதியில் நீட்டாக ஃப்ளாட்டாக எடுத்துக்கி கரெக்டாக நேரே வர மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. முன்ன பகுதி லைட்டாக இப்படி மடங்கின மாதிரி இருக்கும், அந்த பகுதியை லைட்டாக அப்படி விரல் வச்சு நிமித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை திருப்பிக்கிட்டு
ஓரங்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட் ஆக்கிக்கிட்டு இப்போ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி இந்த வால் மாதிரி பின்னாடி தள்ளிட்டு இருக்கும். இந்த பகுதியை இப்படி இந்த மாதிரி வச்சு இதை ஃப்ளாட் ஆக்கணும். இதே மாதிரி அதுக்கு அடுத்த பகுதியை திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இதையும் ஃப்ளாட் ஆக்கிக்கணும். ரெண்டு பகுதியும் அப்படி பண்ணிவிட்டு இந்த முன்ன பகுதியை வெளியே பார்த்து நீட்டி விடணும். அதுக்கப்புறம் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முனை பகுதியாக இந்த லைன் வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி வச்சு கரெக்டாக மடக்கிக்கோங்க. இதில் ஒரு சைடாக ஒரு லைன் வருது பாருங்கள், இந்த லைனுக்கு நேர் இப்படி வச்சு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி இப்படி மேலே பார்த்து இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பேப்பரை எடுத்துட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி இந்த பகுதி இப்படி கீழே பார்த்து நம்ம ஒரு மடக்குறது பார்த்திங்களா, இந்த பகுதி இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. எண்டு வரைக்கும் நல்லா நீட்டாக அந்த லைன் வரைக்கும் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இப்படி 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 பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி இப்படி இந்த பாருங்க, பார்த்தீங்களா, கீழே பார்த்து மடங்கி இருந்ததை நம்ம நிமித்தி விட்டுக்கிட்டோம். இப்போ நமக்கு இப்படி இருக்கும் பாருங்கள். அடுத்து இந்த வாய்ப்பகுதியையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு முனையாக இருக்கக்கூடிய பகுதிகளை இப்படி மடக்கிக்கிட்டு இதை உள்ளே பார்த்து மடக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு தலை வந்து ரெடி ஆகிட்டு, அப்புறம் தலையோட அந்த முனைப்பகுதி வாயில் இந்த ரெண்டு டிப்பு பகுதியும் லைட்டாக இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. சின்னதாட்டு ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. முனைப்பகுதி அதை அப்படி கொஞ்சம் சரிஞ்சு வர மாதிரி அப்படி மடக்கி விட்டு இப்போ நமக்கு கிட்டத்தட்ட நம்ம இனி வந்து இந்த பகுதி என்ன கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரி அந்த பக்கமும் இப்படி திருப்பி வச்சு இப்படி இப்படி கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ஒன்று பகுதி கால் பகுதி அப்படி இப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நிமித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடங்களை கரெக்டாக நமக்கு கால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகி வரணும். இப்போ அதுக்கப்புறம் அதை நிமிட்டு பார்க்கும்போது நமக்கு இப்படி இருக்கும். இப்போது அதை திரும்ப அந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி உள்ளே வச்சு அந்த பகுதியை அந்த மடக்கு கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் பண்ண இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு இப்படி இருக்கா, நல்ல கார்னர் பகுதியெல்லாம் நல்ல நீட்டாக இது பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இந்த லைனை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை அந்த பகுதி உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆகிட்டு அடுத்தது என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை விரிச்சுக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை இப்படி மடிச்சுக்கணும் கீழே பார்த்து. இந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த லைன் வர முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பகுதியை நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த பகுதி இப்படி உள்ளே பார்த்து இப்படி இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த பகுதியை கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் இப்படி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பண்ணும்போது வரா இப்போ இதை முடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி 2 வால் மாதிரி இப்படி நின்ன மாதிரி இருக்கும். இந்த பகுதியை கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெளிச்சு விட்டுக்கோங்க. நெளிச்சு விட்டாச்சு. ஒரு கால் பகுதி இந்த பின்னாடி பகுதியை நெளிச்சு விட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு கால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இப்படி ஒரு வித்தியாசம், அது இப்படி நெளிஞ்சிட்டு படுத்துறதுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதனோட இந்த கீழ் பகுதி அப்படி கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கண் ஏதாவது வைக்கணும்னா நம்ம கண் வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.